இன்னும் அவர்கள் தங்களிடம் உள்ள அமானித பொருட்களையும் தங்கள் வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவார்கள். ஒப்படைக்கப்பட்டது உங்களுக்கு. அமானிதம்னா உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. உங்களுடையது அல்லங்கிற எண்ணத்தோட. அகிலங்கள் உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. என்னுடையது இல்லைங்கிற எண்ணம் தான். ஒரு விஷயம் விளங்கிக்கிட்டா எல்லாருக்கும் தானே. உதாரணத்துக்கு பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, எங்க வீட்டில் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், வெளியில பூரா அதே தான் எனக்கு. அப்படி இல்லைல்ல. நல்ல குணம்ன்றது எல்லா இடத்துல இருக்கிறது தானே. அப்போ அமானிதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். உங்களுடையது அல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப என்னுடையது அல்ல, என் இறைவனுடையது எண்ணத்தோட நீங்க அதை பயன்படுத்துவீங்கன்றதுதான். அமானித பொருட்களையும் தங்கள் வாக்குகளையும் காப்பாற்றுவார்கள். என்னதுன்னு அவங்க எண்ணம் கொள்ள மாட்டாங்க. மனிதர்களை ஆட்சி செய்யக்கூடிய எண்ணம் வராது. மனிதர்களை ஆட்சி செய்யறது என்னன்னா, உனக்கு கிடையாது என்னது, நானா பார்த்து உனக்கு கொடுப்பேன், ஒன்னது எனக்கு கொடுக்கணும் நீ. இதுதான் மனிதர்கள் செய்யக்கூடிய ஆட்சி. தன்னுடையதுன்னு நினைக்கிறாங்க எல்லாத்தையும். எல்லாம் இறைவனுடையதுங்கிற எண்ணம் தான் அமானிதம். என்னுடையது இல்லை, எனக்கு அதை பயன்படுத்துவதற்கு அந்த இறைவனுடைய எண்ணத்தோடு. அப்ப தங்களை விட அவர்களுக்கு தேவை இருந்ததா அறிஞ்சு அவங்க பார்த்தாங்கன்னா, அவர்களுக்கு அதை என்னுடையதுங்கிற எண்ணம் இல்லாமல் அவர்கள் பயன்படுத்த அவர்களுக்கு அனுமதிப்பார்கள். அதை என்னுடையதை உனக்கு கொடுக்குறாங்க இல்லை, ஒவ்வொருவருக்குமானதுங்கிறத அறிந்தவர்களாக அதை அவருடைய உரிமையில அவர் எடுத்து சொல்லுவாங்க. வாக்குறுதிகளையும் நமக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்னது, நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், நீங்க இதை வைங்க அப்படின்னு சொன்னா கூட அது வாக்குறுதி. நான் உங்களுக்கு இந்த காலத்துல இதை உங்களுக்கு செய்வேன், வாக்குறுதி. ரெண்டாவது இன்னொரு வாக்குறுதி இருக்கு. உங்க மனசுல நான் நல்ல மனிதனாக இருப்பேன், என்னுடையதாக ஆக்கிக் கொள்ள மாட்டேன். இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக, இறை வாக்கை ஏற்றுக்கொள்வதாக நாம் இருந்தால் அதனுடைய அர்த்தம், இறைவனிடம் நாம் வாக்கு தருகின்றோம், நான் என்னை இறைவனாக ஆக்கிக் கொள்ள மாட்டேன், என்னை யாரும் அடிமைப்படுத்தி எனக்கு பிடிக்காது அப்படின்னு அர்த்தம்னா யாரையும் அடிமைப்படுத்த மாட்டேன்னு அர்த்தம். அது வாக்குறுதி கொடுக்குறாங்க. எதை உங்களுக்கு ஆகமாக்கி இருக்கிறானோ அது மற்றவர்களுக்கும் தான் அப்படிங்கிற எண்ணத்தோடு. அது அவங்களுடைய இறைவனம் அவள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. நான் மனிதனாக என்னை படைத்திருக்கிறாய், நான் மனிதராக வாழ்வேன், இது வாக்குறுதி. அப்ப இறைவன் சொல்றேன், நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நான் என்னுடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்றுகின்றேன். என்ன இறைவனுடைய வாக்குறுதி? அகிலங்கள் யாவும் உங்களுக்காக படைத்த எனக்காக இல்லை, அது இறைவனுடைய வாக்கு. ஆனால் என்னுடைய வாக்கை நீங்கள் பின்பற்றினால் அகிலங்கள் உங்களுக்கு அடிபடியும், அது இறைவனுடைய வாக்கு. அவனுடைய வாக்கை நாம் பின்பற்றவில்லை என்றால் இறைவனுடைய வாக்குறுதி உங்களுக்கு ஆகாது. ஆமான்னு ஏற்றுக்கிட்டா இப்போ வாக்குறுதியை நாம் கடைபிடிப்பவர்களாக இருக்கிறோம், காப்பாற்றுவர்களாக இருக்கிறோம். என்னதுன்னு சொன்னா அவர்கள் சொல்ல மாட்டாங்க. நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் அவ்வாறு சொல்ல மாட்டார்கள். என்னுடையது அல்ல, என் இறைவனுடையது எண்ணத்தோடு இருப்பாங்க. அவர்கள் வாக்குறுதிகளை காப்பாற்றுகிறார்கள். அப்பொழுது அகிலங்கள் அவனுடைய அனுமதியை கொண்டு அவர்களுக்கு உதவுவதாக இருக்கிறது. இப்போ இந்த குணம் எல்லா இடத்துல தானே. மனிதர்களோடு பழகும் போதும் அவர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுறது அவங்களுடைய அடிப்படையாக இருக்கு. இதுக்கு சொல்ல வேண்டியிருக்கு, வாக்குறுதியை நம்ம காப்பாற்றல, தவறுதலாக வாழ்ந்தோம், இப்ப வேதம் வழிகாட்டுது நமக்கு, நீங்கள் உங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். இப்போதான் மொழி அறிவிக்கிறோம், அவர்கள் வாக்குறுதியை காப்பாற்றுவதாக இருப்பார்கள். கேட்டுக்கிறாங்க. யார் மனிதா இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய அமானித பொருட்களையும் தங்கள் வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவார்கள். அவர்களுக்கு யார் மீதும் பகை வராதவர்கள். அந்த பகை வராதவாறு அவ்வேதத்திலிருந்து அவளுக்கு தெளிவு வந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ச்சியான தெளிவு வந்து கொண்டே இருக்கிறது. அதன் காரணமாக மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை, இது உங்கள் இறைவனமிருந்து உங்களுக்கு அவருடைய அருள்.